ஹாய் ஆல். இந்த வீடியோ என்னன்னா, நானும் தீனாவும் சேர்ந்தாப்புல சென்னையில இருந்தே பல மாசம் ஆயிடுச்சு. சரி அத வெளில போலான்னு பிளான் பண்ணோம். சரி எங்க போறோம்? என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு பெசன்ட் நகர் போலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ நுங்கம்பாக்கம், மவுண்ட் ரோட், மயிலாப்பூர் வழியா நாங்க பெசன்ட் நகர் போயிட்டோம். பெசன்ட் நகர் சாதாரணமாவே கூட்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டமா இருந்தது. பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு வழியா வந்து இடம் தேடி பார்க்கிங் பண்ணிட்டு, அப்படியே இந்த பீச் ரோட்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சுட்டோம். ரோடு ஃபுல்லா நெறைய ஸ்டால்ஸ் வச்சிருந்தாங்க. ஜூஸ் ஷாப், அப்புறம் இந்த சிப்ஸ் ஷாப் அந்த மாதிரி. அண்ட் இந்த தடவ நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் பெசன்ட் நகர் போறேன். அதுல நான் பார்த்த யூனிக்கான ஒரு விஷயம், இந்த மீன் வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க. மீன் சேல்ஸ்க்கு வச்சிருந்தாங்க. அண்ட் அனதர் ஒன் நான் பார்த்தது என்னன்னா, நெறைய வந்து ப்ரௌனி ஷாப்ஸ் இருந்தது. குட்டி, குட்டி, குட்டியா நெறைய ப்ரௌனி ஷாப்ஸ் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே நாங்க வந்து பீச்சுக்குள்ளேயும் போனோம். பீச் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடக்க முடியாதவங்களுக்காக இந்த பாத்வே போட்டிருந்தாங்க. பட் நானும் அதில் தான் நடந்தேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னன்னா, இப்போதான் ரீசெண்டாக போட்டது அந்த வுட்ல இருக்க உட்கார இடம்லாம் அது எல்லாத்தையும் உடச்சி வச்சிருந்தாங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் நம்ம மக்கள் அதை பாதுகாக்கிறதே இல்லை. சரி அப்படியே அதை பார்த்துட்டே வந்து நிறைய ஃபுட் ட்ரக் இருந்துச்சு. சரி அங்கே சாப்பிடலாம் நாங்கள் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா இந்த பெப்பினோல தான் நாங்க சாப்பிட்டோம். இது வந்து சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா நான் ஆர்டர் பண்ணேன். தீனா வந்துட்டு ஒரு கெசிடி ஆர்டர் பண்ணியிருந்தான். அது வந்து ரெடி ஆகுறதுக்குள்ள நாங்க மற்ற ஃபுட் ட்ரக்லாம் போய் பார்க்க போனோம். பானிபூரி, அதுக்கப்புறம் நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருந்தது. நிறைய குச்சி ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பாட்னு ஒரு ஷாப் இருந்து அங்க வந்து ஓஜி ஹாட் சாக்லேட்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா ரொம்ப ஹைப்க்கு ஏத்த மாதிரி இல்லை. நான் ஆர்டர் பண்ண பாஸ்தா வந்துச்சு. சரி அந்த பாஸ்தாவும் சாப்பிட்டுட்டு, தீனா ஆர்டர் பண்ண கெசிடியா வந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்க ஸ்பாட்ல ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ஹாட் சாக்லேட்டும் நாங்க சாப்பிட்டோம். இதுதான் அந்த ஹாட் சாக்லேட். பாருங்க, என்னோட உள்ளங்கை சைஸ் அளவு தான் இருந்துச்சு. இதுல காஸ்ட் ரொம்ப அதிகம். 180 ருபீஸ்க்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி டேஸ்ட் ஓகே தான். ஒரு மார்ஷ்மெல்லோ, ஒரு சாக்லேட் பால், அதுக்கப்புறம் ஒரு குக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்க பீச்ல இருந்து கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர் ரோட்ல இப்ப நான் புதுசா பார்த்தது என்ன, நடைப்பயிற்சி பண்ற மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் தொல்காப்பியர் பூங்கான்னு திறந்திருக்காங்க. இதுக்கு நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி நான் கண்டிப்பா போவேன். அப்போ நான் ரீல்ஸ் அப்டேட் பண்றேன். ரிட்டர்ன் வரும்போது நாங்க மெரினா தலைமைச் செயலகம் வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் ஹவ் our டே வென்ட். நான் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரையிலும் பாய்.